ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டக்ட் இன்சுலேஷன் அண்ட் லைனிங். ஓகேவா? இப்போ டக்ட் இன்சுலேஷனுக்கும் லைனிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எங்கே அப்ளை பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை அப்ளை பண்ணுறதுக்கான பயன் என்ன, நெக்ஸ்ட் வந்து ரிவிட்டில் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னவா போற இன்ஜினியரா மயிராவ You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேல்யூபிளான டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம RevitMEP பார்த்துட்ருக்கோம். பிஃபோர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அங்கே போய் பாருங்கள். நம்மளோட Revit சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து எக்ஸ்ட்ரா ஃபேமிலிஸ் இருக்குது, இதெல்லாம் நான் வந்து நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இப்போ இந்த பிபிடியும் நான் வந்து கீழே டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட மெத்தட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து லைனிங் அப்புறம் வந்து இன்சுலேஷன், இது ரெண்டுமே போத் வந்து HVAC சிஸ்டத்தில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு ஹீட் ஏரோ இல்லை ஒரு கூலிங் ஏரோ கொடுக்கும்போது வெளியில் வந்து நமக்கு ஒரு வேப்பர் கிரியேட் ஆகும் தெரியுமா, ஒரு வெட் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும்ல, ஒரு மாதிரி தண்ணி படிஞ்ச மாதிரி. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம், லைனிங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காண்டி, இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு டக்ட் போயிட்டுருக்கு, அந்த இடத்துல ஒரு ப்ளோவரோ இல்லை வந்து ஒரு விஏவியோ எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு சவுண்டு வரும்ல. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நாய்ஸ் ரிடக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து எனர்ஜி எஃபிஷியன்சிக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இடையில ஏதாச்சும் ஒரு லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ ரேட் வந்து நமக்கு ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? இதே நம்ம வந்து இன்சுலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏர் லீக்கேஜ் இருக்காது. ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து லீனியராக இருக்கும்போது நமக்கு அதோட எனர்ஜி வேஸ்டேஜ் வந்து நமக்கு கம்மியாகும். ஓகேவா? இதுக்காண்டி தான் நம்ம வந்து இன்சுலேஷன் அண்ட் லைனிங் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது டிஃப்ரெண்ட் மெத்தடில் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம தனித்தனியாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பர்பஸ், ஃபஸ்ட்டு வந்து இன்சுலேஷன் பார்க்குறோம். இப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்து டக்ட்டுக்கு அவுட் சைடில் தான் வந்து நமக்கு இன்சுலேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை வந்து நமக்கு ஏரோட வேஸ்டேஜ், இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்கு வந்து இடையில எதுவும் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபுல்லாக டக்டை வந்து வேப் பண்ணிட்டேன், இன்சுலேஷனால் வேப் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ஏர் லாஸ் வந்து இருக்காது. ஓகேவா? ஏர் லாஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்களே தெர்மல் லாஸ்னால் அதான் சொல்கிறேன், பவர் லாஸ் இருக்காது. நமக்கு ஏரோட மூவ்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு லீனியராக இருக்கும்போது நமக்கு வேஸ்ட் ஆகாது, நம்மளோட எனர்ஜி வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து இன்சுலேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டேபிளான கூலிங் வந்து இதில் கிடைக்கும். ஓகேவா? ஸ்டேபிளான டெம்பரேச்சரில் ஸ்டேபிளான ஏர் ஃப்ளோவில் நமக்கு இது கிடைக்கும். ஓகேவா? இதுக்காண்டி தான் நம்ம வந்து இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன மெட்டீரியலில் வந்து இன்சுலேஷன் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, கன்ஸ்டண்ட்டாக டிப்பிக்கலாகவே எல்லாமே இந்த இன்சுலேஷன் எல்லாமே வந்து ஃபைபர் கிளாஸ் ஆர் ஃபோம், இன்னொன்று வந்து மினரல் வூலில் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதோட பெனிஃபிட்ஸ், அதை முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான், எனர்ஜி வந்து நமக்கு சேவ் ஆகும். அதாவது நம்ம அந்த ஏர் லீக்கேஜ் இதெல்லாம் தடுக்கும்போது நமக்கு லீனியராக போகும்போது நமக்கு எனர்ஜி லாஸ் வந்து ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து 2வது பாயிண்டில் வந்து நமக்கு இம்ப்ரூவ்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ் எனர்ஜி எஃபிஷியன்சினா அதை லாஸ் ஆகாமல் நமக்கு லீனியராக கொடுக்கும்போது நமக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. ஸோ நமக்கு வந்து லீனியரான ஒரு எஃபிஷியன்சியில் நமக்கு ஏர் ஃப்ளோ கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லைனிங்குமே வந்து சேம் அதே தான், அந்த HVAC சிஸ்டத்தில் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவுமே வந்து டெம்பரேச்சர், நாய்ஸ் ரிடக்ஷன், அப்புறம் வந்து ஏர் ஃப்ளோவோட எஃபிஷியன்சி, இதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறோம். சேம் தான். நெக்ஸ்ட் வந்து இதோட பர்பஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இது லைனிங் வந்து நமக்கு எங்கே அப்ளை ஆகும்னா டக்டோட இன்சைடில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? இன்சுலேஷன் வந்து நமக்கு டக்டோட அவுட் சைடில் இருக்கும், லைனிங் வந்து டக்டோட இன்சைடில் இருக்கும். ஓகேவா? இதோட ப்ரைமரி யூஸ் என்ன அப்படின்னா, சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இப்போ ஏர் போகுது, ஃபாஸ்ட்டாக ஏர் போகும்போது நமக்கு அந்த ஒரு சவுண்ட் இருக்கும்ல, அந்த சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான், நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம் லைனிங்ன்றது. இது ஒரு பப்ளிக் பிளேஸில் அது மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு அந்த விஏவி ஆர் வந்து நம்ம ஏர் ப்ளோவரு இது மாதிரிலாம் வச்சுருக்கும்போது சவுண்ட் நமக்கு வந்து வெளியில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி வந்து இங்கே வந்து நம்ம லைனிங் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து டக்டோட இன்சைடில் இருக்கும்.
ஓகேவா? ஃபுல்லாகவே லைனிங் வந்து ஃபுல்லாகவே நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேம்மே இதுவுமே வந்து நமக்கு என்ன மெட்டீரியல்னால் வந்து ஃபைபர் கிளாஸ் ஆர் ஃபோம் இந்த மெட்டீரியலில் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷலிட்டேட்டட் டு ரெசிஸ்டன்ட் மோல்ட் அண்டு மைக்ரோபயாலஜிக்கல் க்ரோத். ஓகே, ரெசிஸ்டான அதை வந்து எல்லா விதமான எப்படி சொல்கிறது, எல்லா விதமான அஃபெக்ஷனையுமே வந்து இது தாங்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இதோட பெனிஃபிட் நான் வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அதாவது அவுட் சைடில் இருக்கும்போது அதோட கம்ஃபர்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? எஸ்பெஷலி இன் குவைட் ஸ்பேசஸ். இப்போ ஒரு அமைதியான ஸ்பேஸ், அதாவது நம்ம லைப்ரரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே சவுண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுக்குன்னு தெரியாது எனக்கு ஒன்று வர. ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம லைனிங் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நமக்கு டக்டோட சவுண்டு, ஏர் ஃப்ளோவோட சவுண்டு வந்து இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் சவுண்ட் ஜென்ரேட்டட் பை ஹெச்விசி காம்பவுண்ட்ஸ் லைக் ஃபேன்ஸ் அண்ட் ப்ளோவர்ஸ். ஓகேவா? இது வந்து நான் ஃபஸ்ட் சொல்லிடுற மாதிரி தான். ஃபேன்ஸ் அண்ட் ப்ளோவர்ஸ், ஏர் ப்ளோவர்ஸ் அண்ட் வந்து ஃபேன்ஸ், இதை வந்து நமக்கு சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த லைனிங். நெக்ஸ்ட் வந்து கீ டிஃப்ரென்ஸ். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு டேபிளர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து நமக்கு இதோட ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் வந்து டக்ட் இன்சுலேஷன் லைனிங். ஓகேவா? இது வந்து நமக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக புரியும். இதோட லொக்கேஷன் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த டக்ட். ஓகேவா? டக்ட் லைனிங் வந்து இன்சைடில் பண்ணுறோம். ஓகேவா? இதோட ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னா தெர்மல் கண்ட்ரோல். தெர்மல் கண்ட்ரோல் அப்படின்னா நமக்கு அந்த வெட் சர்ஃபேஸ் எல்லாம் க்ரியேட் ஆகாமல், நெக்ஸ்ட்டு வந்து அதோட எஃபிஷியன்சி எல்லாம் வந்து ஏரோட எஃபிஷியன்சி குறையாமல் இது மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது அந்த லைனிங் வந்து நமக்கு மெயினாக நாய்ஸ் ரிடக்ஷன், சவுண்ட் அப்சர்வ் பண்ணி நமக்கு வெளியில் வந்து கேட்காத மாதிரி நமக்கு அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? இதோட மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஃபைபர் கிளாஸ், ஃபோம் ஆர் மினரல் வூல், இதை வச்சு நமக்கு டக்ட் இன்சுலேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டக்ட் லைனிங்கும் சேம் வந்து சவுண்ட் அப்சர்விங் ஃபைபர் கிளாஸ் அண்டு ஃபோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது காமனான யூஸ் என்ன அப்படின்னா ப்ரிவென்ட் எனர்ஜி லாஸ் இன் அன்கண்டிஷன்டு ஸ்பேஸ். ஓகேவா? அதாவது எனர்ஜி லாஸ், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி டக்ட்லேருந்து ஏர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா நமக்கு ஏர் ஃப்ளோவோட ஸ்பீடு வந்து குறையும். ஸோ அதை வந்து நமக்கு எனர்ஜி வேஸ்ட்டாக லாஸ் ஆகும். இன்னும் அதிகமாக வந்து எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு தடுக்கிறதுக்கு நம்ம டக்ட் இன்சுலேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த லீக்கேஜும் இல்லாமல் ஏர் வந்து லீனியராக போகும். ஸோ நெக்ஸ்ட் டக்ட் லைனிங் பக்கத்து வந்தோம் அப்படின்னா ரெடியூஸ் நாய்ஸ் இன் குவைட் ஆர் பப்ளிக் ஸ்பேஸ். ஓகேவா? குவைட் பிளேஸ் இல்லைனா வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து நமக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுது. அதாவது லைப்ரரி அது மாதிரி கொஞ்சம் முக்கியமான பிளேசஸில் வந்து நமக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுது. ஓகேவா? இதான் வந்து இதோட கீ டிஃப்ரென்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ரிவிட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது இன்சுலேஷன் ஆர் லைனிங், அதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ வந்து ரிவிட்டில் இதை வந்து எப்படி இன்சுலேஷன் ஆர் லைனிங் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து டக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். டக்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆட் இன்சுலேஷன், ஆட் லைனிங், இது மாதிரி 2 ஆப்ஷன் காட்டுதா? இப்போ நான் ஆட் இன்சுலேஷன் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு டக்ட் விராப் ஆர் வந்து ரிஜிட் ஃபைபர் பூல், அந்த நான் சொன்னேன்ல மெட்டீரியல் சொன்னேன்ல, அந்த மெட்டீரியல் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, என்கிட்ட இப்போ 2 மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு ரிவிட்டில் நான் வந்து ஃபைபர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதோட திக்னஸ் நமக்கு வந்து எத்தனை வேணும் அப்படின்றத மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ 25 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டக்டை தாண்டி ஒரு லைன் தெரியுதா? நான் வந்து 3Dயில் காமிக்கிறேன் இதை. ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு? டக்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு மேலே ஒரு 25 தான் நமக்கு அதோட திக்னஸ் வந்து இருக்கும், இன்சுலேஷனோட திக்னஸ். ஓகேவா? நான் வந்து டக்டை மட்டும் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? உள்ளே இருக்க டக்ட்டு, வெளியில் இருக்கிறது வந்து நமக்கு இன்சுலேஷன். ஓகேவா? புரியுதா? இதான் வந்து நமக்கு டக்ட் இன்சுலேஷன் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். சேம் வந்து நமக்கு லைனிங்குமே வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆட் லைனிங். இப்போ சேம் வந்து ஃபைபர் கிளாஸ் போர்டு, நெக்ஸ்ட்டு 25 கொடுத்து நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு உள்ள இதுமாதிரி டேஷ் லைனை வச்சு நமக்கு க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து இதை இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இன்சுலேஷனையும் லைனிங்கையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா நமக்கு வந்து இன்சுலேஷன் வந்து அவுட் சைடில் இருக்கும். நமக்கு வந்து ஒரே சீனியர் லைனாக தான் இருக்கும், அதாவது லீனியர் லைனாக தான் இருக்கும். ஓகேவா? கண்டினியூஸ் லைனாக இருக்கும். இது வந்து நமக்கு டேஷ் லைனாக இருக்கும். இது வந்து டேஷ் லைன் கிடையாது, ஹிடன் லைன். ஏன்னா வந்து நமக்கு டக்ட்டுக்கு உள்ளே இருக்கிறதுனால இந்த டேஷ் லைனில் தான் நமக்கு காமிப்பாங்க. இதோட பேர் ஹிடன் லைனில் தான் இருக்கும். ஓகேவா? இது மாதிரி டேஷாக இருந்துச்சுன்னா அது ஹிடன் லைன். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் லைனிங் கொடுத்துட்டு இதோட மெட்டீரியல் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதோட திக்னஸ் கொடுத்து நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு சிம்பிளாக இங்கே க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? புரியுதா?
ஓகேவா? அதே மாரி நம்ம ஃப்ளெக்ஸ் டக்ட்டுக்கு இப்போ அப்ளை பண்ணணும். இப்போ ஃப்ளெக்ஸ் டக்ட் போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஃப்ளெக்ஸ் டக்ட்டுக்கும் நம்ம சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் இன்சுலேஷன் கொடுத்துட்டு மெட்டீரியல் திக்னஸ் செலக்ட் பண்ண ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நமக்கு இன்சுலேஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. 3Dயில் காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அது. ஓகேவா? இதான் வந்து ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ். இப்படி தான் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணணும். லைனிங் அண்ட் இன்சுலேஷன். ஓகேவா? ஓகே. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.